ஜெயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சென்னை தென்மேற்கு மாவட்டம் தியாகராய நகர் கிழக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பிலே தாழ்ந்து கிடந்த தமிழினத்தை தலைநிமிரச் செய்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாள் விழா மற்றும் தந்தை பெரியாரின் விரல் பிடித்து பேரறிஞர் அண்ணாவின் கரம் பிடித்து முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியிலே அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற, தென்னிந்தியாவின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிற, நம்முடைய மண் காக்க, இனம் காக்க, மொழி காக்க நம்மை ஓரணியிலே திரண்டு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை அமைக்க செய்யவிருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய 4 ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் இது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிற தியாகராயர் நகர் கிழக்கு பகுதியின் இளைஞரணி அமைப்பாளர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் திரு க மணிகண்டன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்திருக்கிற தலைமை செயற்குழு உறுப்பினர், நான் தலைமை கழக பேச்சாளர் நினைச்சேன், அவ்வளவு சூப்பரா பேசினாங்க அண்ணன். தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கிற அன்பிற்கினிய அண்ணன் கோசு மணி அவர்களே, ஒற்றை செங்கல்லால் செங்கோட்டையை அதிரச் செய்த மாண்பிற்கினிய துணை முதலமைச்சர், இளம் தலைவர், மக்களோடு மக்களாக களத்திலே நிற்கிற நம்முடைய இளம் தலைவரின் இளைஞரணியின் அலைவரிசையிலே முதல் வரிசையில் இருக்கிற தென்மேற்கு மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளர் அன்பிற்கினிய அண்ணன் ராஜா அன்பழகன் அவர்களே, 135வது வட்டக்கழக செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் செல்வகுமார் அவர்களே, தியாகராயர் கிழக்கு பகுதியிலே கழகம் கட்டி காத்து வருகிற, கழகம் கரம் காட்டுகிற திசை நோக்கி பாய்கிற அம்பாக பறக்கிற மணிப்புறாவாக அண்ணன் சொன்னாங்க. அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலையும் பெண்கள் மேல்நிலை பள்ளியிலையும் வகுப்பறை கட்டி தருவதற்காக பல்வேறு விதமான நலத்திட்டங்களை உங்கள் பகுதியிலே செய்து கொண்டிருக்கிற, உங்கள் பகுதியின் சட்டமன்றத்தின் சங்கநாதமாக விளங்கி கொண்டிருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அண்ணன் காலையில பல்நோக்கு மருத்துவ அந்த கண் மருத்துவமனை ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலை திறந்து வச்சாங்க. தொடர்ந்து இப்படி ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கிற தியாகராயர் நகரின் கிழக்கு பகுதி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன், மிகப்பெரிய நீண்ட பாரம்பரியமும் தியாக வரலாறும் உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற அண்ணன் கலைஞரின் பெயரை வைத்திருக்கிற ஜே கருணாநிதி அண்ணன் அவர்களே, கழகத்தின் துணை அமைப்பு செயலாளர் அண்ணனோட இது 2வது கூட்டம். எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிற, பட்டி தொட்டி எல்லாம் தன்னுடைய குரலால் பட்டையை கிளப்புகிற அன்பிற்கினிய அண்ணன், கழக துணை அமைப்பு செயலாளர், வழக்கறிஞர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாயகம் கவி அவர்களே, சென்னை தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழகம் கட்டி காத்து வருகிற அன்பிற்கின் பாசத்திற்கும் உரிய அண்ணன் மயிலைத்தா வேலு அவர்களே, தியாகராயர் தொகுதியின் பார்வையாளர் அன்பிற்கினிய அக்கா திருமதி ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே, தியாகராயர் மேற்கு பகுதி கழக செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் கே ஏழுமலை அவர்களே, திரு மோனிஷா கருணாநிதி அவர்களே, திரு MS பழனி அவர்களே, திரு டி கமல் அவர்களே, திரு செந்தில் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற எஸ் உமாசங்கர் அவர்களே, திரு அஸ்வின்குமார் அவர்களே, திரு டேண்டி பிரகாஷ் அவர்களே, திரு அருண்குமார் அவர்களே, திரு விக்னேஷ்குமார் அவர்களே, திரு கணேஷ் அவர்களே, திரு ஞான பாலாஜி அவர்களே, திரு ஆனந்தராஜ் அவர்களே, திரு ராஜ்குமார் அவர்களே, திரு அஜித் குமார் அவர்களே, திரு பாபு அவர்களே, திரு ராகுல் அவர்களே, வழக்கறிஞர் திரு வினோத்குமார் அவர்களே, திரு வாஞ்சிநாதன் அவர்களே, திரு சபாரத்னம் அவர்களே, திரு செந்தில்குமார் அவர்களே, திரு எஸ் செந்தில்குமார் அவர்களே, திரு சரவணன் அவர்களே, திரு வெங்கடேசன் அவர்களே, திரு கார்த்திக் அவர்களே,
நஞ்சியூரை நபுல இருக்கிற திரு வினோத் அவர்களே, திரு தேவராஜ் அவர்களே, திரு குருல் அரசன் அவர்களே, திரு மணிகண்டன் அவர்களே, திரு தினேஷ் அவர்களே, மிக சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற தியாகராயரின் கிழக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் அன்பிற்கினிய அண்ணன் திரு மணிகண்டன் அவர்களே, தியாகராயன் நகர்ல கூட்டம் போட்டாலே ஒரு மிக சிறப்பான ஒரு செய்தி தான். இந்த கூட்டத்துல ஏறி நிக்கிறதுங்கிறதே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செய்தி தான். எந்த கூட்டத்துக்கு போனாலும் இப்படிதான் சொல்லுவீங்களான்னு கேட்டா இல்ல. ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பாராட்டு பெற்ற மறைந்த அன்பிற்கினிய திரு பாரம்பரியமிக்க ஜெயராமன் அவர்கள் பழங்களாலே ஒரு முறை மேடை அலங்கரிச்சிருந்தாங்களாம். அதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு, அதே போல நமக்காக பாடுபட்டு நமக்காக தன் உயிரை நீத்த அன்பிற்கினிய அண்ணன் ஜே அன்பழகன் அவர்கள் ஒரு முறை மேடையில அப்படியே அண்ணா அறிவாலயத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்களாம். ஒரு முறை கோபாலபுரத்திலிருந்து கலைஞர் அவர்கள் கை நீட்டி பேசுறது மாதிரி இருந்துச்சாம். இதை 2013 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய கைப்பட எழுதி தந்தையை போலவே சம ஆற்றலோடு விளங்குகிறார் சொன்ன பகுதி இது. அதனால இந்த பகுதியில கூட்டனாலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மேடையில ஏறி நின்று பேசுற மாதிரியான ஒரு உணர்வு தான். இங்க எல்லா வயதை ஒத்தவரும் வந்திருக்கிறீர்கள். அதுவும் எண்ணினம் பெண்ணினம் அதிகமா இருக்கீங்க. சிறகடிக்க ஆசையில இன்னைக்கு இல்லையாக்கா? ஞாயிற்றுக்கிழமையா? இங்கே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக இங்க கூடியிருக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி பெண்கள் அதிகமா இருக்காங்க. அதனாலயே சொல்றேன், எங்க அப்பத்தான் நான் பிறந்தப்ப அழுதுச்சான். ஏன்னா நான் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேனா, ரெண்டாவதும் பொம்பளை பிள்ளையான்னு ஒரே அழுகையா. ஏன் அப்படின்னா அவர்கள் கடந்து வந்த பாதை எப்படி? ஆமாதானத்தா, வெற்று குடத்தோடும் விறகடுப்போடும் 4 சுவருக்குள்ளேயே அம்மி அரைச்சு தேஞ்சு போன ரேகைகள், குளவிக்கல்லை தூக்கி தூக்கி இறங்கி போன கர்ப்பப்பையின்னு மற்றவர்களுக்காக வாழ்வதே தன்னுடைய வாழ்க்கையாக கருதி மாய்ந்த அப்பத்தாக்கள். அடுத்து என்னுடைய அம்மாவுடைய காலம், 8வது வரைக்கும் படிச்சாங்க. பூ பெய்துனா பள்ளிக்கூடம் போக கூடாதுன்ட்டாங்க சனாதனம். அதனால எங்க அம்மாவும் படிக்கல. என் அப்பத்தாவின் கையில் இருந்த கரண்டி என் அம்மாவின் கைக்கு மாறி என் கைக்கு வருவதற்கு பதிலாக என் கைகளிலே கல்வியை தர வேண்டும் என்று விரும்பியவர் தந்தை பெரியார். அவருடைய எண்ணங்களுக்கெல்லாம் சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்ப என்னோட அப்பத்தாவிற்கு ஒன்று தெரிந்திருந்தால் என் அப்பத்தா அழுதிருக்க வாய்ப்பில்லை. என்னன்னா, நான் பிறந்து வளர்கிற அந்த காலம் என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் இருந்திருக்கும் என்று தெரிந்திருந்தால் என்னுடைய அப்பத்தை அழுதிருக்க மாட்டாங்க. ஏன்னா கிராமந்தோறும் 3 கிலோமீட்டர்ல தொடக்கப்பள்ளி ஆரம்பித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த தொடக்கப்பள்ளியில தான் நாங்க படிக்கிறோம். அடுத்து ஒரு 10 நிமிட பயணம். என்னுடைய ஊர் கும்பகோணம், பிறந்த ஊர். அப்ப அந்த 10 நிமிட பயணம் எங்களை செலவாகவே பார்த்து பழக்கப்பட்ட இந்த சமுதாயம் அந்த 10 நிமிட பயணம் கூட எனக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று எண்ணி இந்தியாவிலேயே முதன் முறையாக இலவச பேருந்து பஸ் பாஸ் திட்டத்தை அறிவித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்படியே படிச்சுட்டே வரோம். 2007ல பொறியாளர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கும் இருந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதனாலதான் இன்னைக்கு வீதிக்கு வீதி இன்ஜினியர்ஸும் மருத்துவம் சார்ந்த படிப்பிற்கும் காரணம் அது நம்மை அறிவார்ந்த சமூகமாக மாற்றியதற்கு அடித்தளமிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்தியாவிலேயே முதன் முறையாக விவசாயத்திற்கென்று மின்சாரத்தை இலவசமாக வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்தியாவிலேயே முதன் முறையாக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அன்றைய தேதியில ஒரு விவசாயிக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடினா அரசாங்கத்திற்கு 7,000 கோடி மானிய இழப்பு. அதே போல இந்தியாவிலேயே முதன் முறையாக குடிசை மாற்று வாரியத்தை தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்தியாவிலேயே முதன் முறையாக குடிநீர் வடிகால் வாரியத்தை அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்தியாவிலேயே முதன் முறையாக அம்பேத்கர் பெயரிலே கல்லூரியை ஆரம்பித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இப்படி இந்தியாவிற்கே முன்னோடியாக எத்தனை திட்டங்கள். சராசரியாக
80 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை, 70 ஆண்டு கால முரசொலி பத்திரிகை நடத்திய பத்திரிகையாளர், 60 ஆண்டு காலம் திரைப்பட பணியை செய்தவர், 50 ஆண்டு காலம் திமுகவின் தலைவராக இருந்தவர், 5 முறை தமிழகத்தை ஆட்சி செய்த முதலமைச்சர், 13 முறை நின்ற தேர்தல்களெல்லாம் வென்ற சட்டமன்ற உறுப்பினர், 14 அரசியல் பிரதமர்களை கண்ட அரசியல் ஞானி, 20க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதிய நாடக ஆசிரியர், 25க்கும் மேற்பட்ட நாவல்கள் எழுதிய நாவலாசிரியர், 40க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதிய எழுத்தாளர், 1000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதிய கவிஞர், 7000த்திற்கும் மேற்பட்ட கடிதங்களை எழுதியவர். அவர் சட்டசபையிலே பேசியது மட்டும் 1.5 லட்சம் பக்கங்கள் வரும். வள்ளுவருக்கு உலகமே வியக்கிற வகையில் 133 அடியிலே சிலை அமைத்தவர். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை 4171 பக்கங்களாக 6 பாகங்களாக எழுதிய வரலாற்று ஆசிரியர். வள்ளுவர் கோட்டம் கண்டவர், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியவர், பூம்புகார் தந்தவர். சொல்றதுக்கே மூச்சு வாங்குது. இந்த அளவிற்கு 5 தலைமுறைகளில் சாதிக்க வேண்டிய சாதனையை தன்னுடைய ஒரே வாழ்நாளில் சாதித்த சாதனையாளர் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்படிப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியிலே வந்த அண்ணன் கூட அவங்களுடைய முகநூல்ல எழுதியிருந்தாங்க, மிக அருமையாக இருந்துச்சுன்னு. சட்டமன்ற உறுப்பினர் எழுதியிருந்தாங்க, இது பிஜேபி அடகு வைக்கிறதுக்கு அண்ணா திமுக அல்ல, அண்ணாவுடைய திமுகன்னு எழுதியிருந்தாங்க. அப்படி வழியிலே வந்த ஒரு இயக்கம் இது. அந்த இயக்கத்திலே வந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை எவ்வளவு முன்னணி மாநிலமாக மாற்றி இருக்கிறார். பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் முதல் மாநிலமாக இருக்கிறோம். ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்தப்ப பிபிசி சேனல்ல இருந்து நிறைய பேர் சொன்னது என்ன தெரியுமா? மூத்த பத்திரிகையாளர் திரு சுரேஷ்குமார் உட்பட அத்தனை பேர் சொன்னது, மிக ஒரு நெருக்கடி கால நிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியை அமைக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்ப கொரோனா டைம், நம்ம அப்பதான் மக்கள் பணியை செய்ய ஆரம்பிச்சோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிலிருந்தே கொரோனா டைம்ல அறிவாலயத்திலிருந்து நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்தந்த பகுதி இங்க இருக்கிற அத்தனை கழக நிர்வாகிகள் உட்பட தமிழகம் முழுவதும் அந்தந்த பகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்துணை நிர்வாகிகளும் போன் வரும், ஓடோடி போவாங்க. அந்த மக்களுக்கான மக்கள் பணிகளை நம்ம ஆட்சியில் இல்லாதப்பே செஞ்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் டி நகர்ல இருந்து ஒரு போன் வந்துச்சு. நம்முடைய மிகப்பெரிய இழப்பான மறைந்த அண்ணன் ஜெயராமன் அவர்கள் அங்க போனாங்க, ஜே அன்பழகன் அவர்கள் போனாங்க. அங்க போகும்போது ஒரு குடும்பத்துக்குன்னு சொல்லி தான் போன் வந்துச்சு, எடுத்துக்கிட்டு போனாங்க. அங்கே பல குடும்பங்கள் பரிதவிச்சு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அந்த நேரத்தில் கடையெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. அதையும் மீறி அண்ணனே ஓப்பன் பண்ணி எல்லா பொருட்களையும் விநியோகம் செய்தார். அதனுடைய விளைவு நாம் இன்றைக்கு மீளா துயராக அண்ணனே இழந்து நிற்கிறோம். இப்படி இந்த துயரங்கள்லாம் இருந்த போதும் நம்ம மக்கள் பணியை விடவே இல்லை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கொரோனா ஆடையை அணிந்து கொண்டு கொரோனா அந்த பிரிவுக்குள்ள போய் எல்லா நோயாளிகளையும் பார்த்தாங்க. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு கொரோனா நிவாரண நிதியாக 2 தவணைகளில் 4000 ரூபாயை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இப்படி இந்த மாதிரி ஒரு நெருக்கடி காலத்துல தான் நம்ம வந்தோம். வந்ததற்கு பிறகு கூட எத்தனை நலத்திட்டங்கள். அக்கா, இப்ப வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் என்ன செய்வீங்க? என்னக்கா செய்வீங்க? இப்பதான் ஒரு 2 மணி நேரம் சேர்ந்தாப்புல உட்கார்ந்துருப்பீங்க. சுனிதா வில்லியம்ஸ் போய் விண்வெளியில இறங்குற மாதிரி நீங்க தான் போய் அந்த அடுப்பாங்கறக்குள்ள இறங்கணும். அண்ணன்மார்களுக்கெல்லாம் கவலை இல்ல, அந்த ராக்கெட் தோசை கூட நீங்க சுட்டாதான் சுடும். இப்ப கூட பாதி பேர் அதுதான் நினைச்சிட்டு இருப்பீங்க, போய் அவசர அவசரமா சமைக்கணுமேனு. காலையில எல்லாருக்கும் முன்னாடி எழுந்திரிச்சிருப்பீங்க, அவசர அவசரமா எல்லா வேலையும் செஞ்சிருப்பீங்க. நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்குவீங்க. பண்டிகை உண்டாக்கா? அன்னைக்குதான் எக்ஸ்ட்ரா வடையும் பாயாசமும் போடணும். லீவு உண்டா? காய்ச்சல் வந்தா கூட அந்த கஞ்சியை நம்ம தான் வச்சு குடிக்கணும், எவ்வளவு பெரிய மகளிர் அணியில எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும். இந்த அளவிற்கு காலையிலிருந்து இரவு வரை ஓயாமல் உழைக்கிற உங்களை அண்ணன்ட்ட கேட்டா அண்ணன் என்ன சொல்லுவாங்க? வீட்டுல என்ன பண்றாங்கன்னா சும்மாதான் இருக்காங்கங்குவாங்க. சும்மாவா இருக்கீங்க? இப்படி ஓயாமல் உழைக்கிற உங்களுக்கு குடும்பமே அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே தலைவன் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லையா? இந்தியாவிலேயே முதன் முறையாக
நர்ஸுனா மாசத்துல பணம் வந்துடும், டீச்சர்னா மாசத்துல பணம் வரும். ஆனா இல்லத்தரசிகளுக்கு என்று இந்தியாவிலேயே முதன் முறையாக மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்கியது தமிழ்நாட்டுல தான். அதை பார்த்துட்டு தெலுங்கானாவுல, கர்நாடகாவுல, ஜார்க்கண்ட்ல, மகாராஷ்டிரால இப்படி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல். இதே வழியில தான் விடியல் பயண திட்டமும். பெண்கள் ஒரு அன்றாட ஒரு வேலைகளுக்கு கூலி வேலைக்கு போறாங்க. அவர்களுடைய பயண செலவே அவங்களுடைய சம்பளத்துல பாதியா இருக்கு என்பதை கருத்தில் கொண்ட முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பிச்சதுதான் விடியல் பயணம். இதுல சராசரியாக 888 ரூபாய் ஒரு பொண்ணுக்கும் மிச்சமாகுது. இதை நாங்கள் சொல்லல, ஆய்வுகள் தெரிவிக்குது. இப்ப அதுக்கு அடுத்து பார்த்தா எல்லா தரப்பட்ட மக்களையும் யோசிக்கிற ஒரு மக்களின் முதல்வரை நாம பெற்றிருக்கிறோம். ஏங்க 10 ஆண்டு காலத்துல அவங்க இதெல்லாம் யோசிக்கலன்னு கேட்டா, அவரை நம்ம தேர்ந்தெடுக்கல, கூவத்தூர்ல ஏலம் விட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவர் அப்படித்தான் இருப்பாரு. ஆனால் இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் முதல்வர். அதனாலதான் ஓயாம ஒரு பள்ளிகளுக்கும் ஆய்வுகளை மேற்கொள்கிறார். அப்படி ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது ஒரு பச்சை பிள்ளை சோர்வா படுத்திருக்கு. படிக்க வேண்டிய அந்த குழந்தை ரொம்ப சோர்வா படுத்திருக்கும் போது, ஏன்பா இப்படி படுத்திருக்குன்னு கேட்டா காலையில சாப்பிடலங்குது. தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் அவர்கள் எல்லா அரசு பள்ளிகளிலும் அந்த ஆய்வை மேற்கொள்ளுகிறார். கிட்டத்தட்ட 70% பிள்ளைகள் அன்றாட கூலி வேலைக்கு போற அம்மா அப்பாக்கள் காலையில எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அதனால 70% பிள்ளைகள் தன்னுடைய காலை உணவை சாப்பிடாம தான் வருது. அந்த பிள்ளை எப்படி படிக்கும்? பசியோட இருக்க பிள்ளை ஒரு 10-11 மணி ஆனாலே சுருண்டுடும். மதிய சத்துணவு வரைக்கும் தாங்காது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்ட முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்ததுதான் காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்துல 17 லட்சம் பிள்ளைகள் முன்னாடி வயிறார சாப்பிட்டாங்க. இப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி 23 லட்சம் பிள்ளைகள் தங்களுடைய காலை உணவை வயிறார உண்டு கற்றல் திறனில் மேம்படுகிறார்கள். இப்ப ஆய்வுகள் என்ன அவங்களெல்லாம் ஆய்வுபடுத்தி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ரத்த சோகை குறைஞ்சிருக்கு, ஊட்டச்சத்து அளவு மேம்பட்டு இருக்கு அவர்களுடைய உடல்ல, அதனால கற்றல் திறனும் மேம்பட்டு இருக்கிறதுங்கிறாங்க. இந்த காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு, இதுக்காக நீங்க அதை நிதி ஒதுக்கீடு என்று சொல்லாதீர்கள், வருங்கால தலைமுறையினருக்கான முதலீடு என்று சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நாம பெற்றிருக்கிறோம். இந்த காலை உணவு திட்டத்தை மற்ற மாநிலங்கள்ல மட்டும் இல்ல, தெலுங்கானாவில எல்லாம் பின்பற்றுகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு சிறப்பு என்னன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பார்த்து கடல் கடந்து தேசம் கடந்து கனடாவிலே காலை உணவு திட்டத்தை பின்பற்றுகிறார்கள். கடல் கடந்து தேசம் கடந்து இங்கிலாந்து அரசாங்கம் தமிழ்நாட்டை பார்த்து பின்பற்றுகிறது. இப்படி மற்ற நாடுகளுக்கெல்லாம் ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல். இங்க நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. இளைஞரணி நடத்துறதுனாலே என்னவோ மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. இப்ப இந்த நான் முதல்வன் திட்டத்தை நம்மளால அவ்வளவு எளிதா கடந்தே போக முடியாது. இந்த நான் முதல்வன் திட்டத்திற்காக இந்த ஆண்டு மட்டும் 2000 கோடி பட்ஜெட்டிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய 6 மாணவர்கள் ஐஐடிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தென்மேற்கு மாவட்டத்திலே கழகம் கட்டி காத்து வருகிற, கழகம் கரம் காட்டுகிற திசை நோக்கி பாய்கிற அம்பாக பறக்கிற மணிப்புறாவாக செயல்படுகிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளரை வருக வருகவென்று அன்போடு வரவேற்கிறேன். இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே ஏன் இது அவ்வளோ எளிதா கடந்து போக முடியாதுன்னா, யோகேஸ்வரி செல்வம்னு ஒரு பாப்பா, அந்த குழந்தை உயரம் குறைவான ஒரு மாற்றுத்திறனாளி. உயரம் குறைவான ஒரு குழந்தை உயரத்திலே இருக்கிற விண்வெளியை பற்றி படிக்க வேணும்னு ஆசை கொள்ளுது. அப்ப அந்த குழந்தையோட பொருளாதாரம் ரொம்ப பெருசா இருக்கணும். ஆனா இல்ல, அவங்களோட அப்பா டீ கடையில வேலை செய்யறாங்க, அவங்களோட அம்மா பட்டாசு தொழிற்சாலையில வேலை செய்யறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன படிச்சா நம்ம போய் இன்ஜினியரிங் விண்வெளியை பத்தி படிக்க முடியும் கூட தெரியாது சரியாக. ஏன்னா அவங்க படிக்கிறது அரசு பள்ளியில. அரசு பள்ளியிலே 12ஆம் வகுப்பு வரும் பொழுது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அந்த குழந்தை தெரிஞ்சுக்குது, ஜேஇ எக்ஸாம் எழுதி ஐஐடிக்கு போகலான்னு. நான் முதல்வன் திட்டத்திலே பயிற்சி பெற்ற அந்த குழந்தை இன்றைக்கு ஹை பர்சன்டேஜ் எடுத்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக மும்பையில இருக்க ஐஐடிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.
நாளைக்கு இதே டி நகர் பகுதியிலேருந்து அந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்க பையனோ இல்ல இந்த குழந்தையோ நாளை ஐஐடிலயோ இன்னும் வேற வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்களையோ படிக்க போலாம். அத்துணைக்கும் திராவிட மாடல் அரசாங்கம் கை கொடுக்கும். இந்த அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியிலே செழித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. கல்வியில முதலிடத்துல இருக்கும், பொருளாதாரத்துல முதலிடத்துல இருக்கும், சுகாதாரத்துல முதலிடத்துல இருக்கும். சுகாதாரத்துல 543 விருதுகளை இதுவரைக்கும் குவித்திருக்கிறோம். இப்படி இருக்கிற இந்த திமுக தான் எதிரியா. திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் கிளம்பிருக்கு. அது என்னன்னா, முன்னாடி நேரடியா வந்து பார்த்தாங்க, ரோட் ஷோலாம் பண்ணாங்க. 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்று அவங்கள நாமத்தை போட்டு நாம தான் அனுப்பிச்சு வச்சோம். அதனால இந்த முறை காட் ஷோவை கையில் எடுத்திருக்காங்க. இதுல நேரடி கூட்டணிக்கு யார் போயாச்சுன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரு இந்த முறை தான் இந்த முறை கட்சி அடகு வச்சிருக்காரு. அந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டே அடகு வச்சவர் அவரு. நீட் திட்டத்திலேருந்து உதயமின் திட்டத்திலேருந்து எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு தந்தவர் அவர். அப்படிதான் இருப்பாரு. இவங்க நேர்முக கூட்டணிக்கு போயிட்டாங்க. அடுத்து யாருங்க அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள். நடிகர் விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்குற விழா ஒண்ணு நடத்துறாரு. அதுல ஒவ்வொரு அங்க இருக்கிற பிள்ளைகளும் 600க்கு 598 600க்கு 597 என்று எடுத்த பிள்ளைகள். அப்படி எடுத்த ஒரு பிள்ளையை விட தகுதியான ஒரு பிள்ளை நீட்டை படிக்கிறதுக்கோ இல்ல மருத்துவ படிக்கிறதுக்கு தகுதியான ஒரு பிள்ளை இருக்க முடியுமா? ஆனா தமிழ்நாட்டு பெற்றோர்களே கூர்ந்து கேளுங்கள், அத்தனை பிள்ளைகளும் இருக்கிற அந்த அரங்கத்துல சொல்றாரு, நீட் மட்டும்தான் வாழ்க்கையா? அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்களாம் டாக்டருக்கு மட்டும்தான் படிக்கணுமா? ஒரு காலத்துல சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் டாக்டர் அந்த அப்ளிகேஷனே ஃபில் பண்ண முடியும். அதை நீதி கட்சியில இருந்த மனகல் அரசர் அவர்கள் தான் அதை மாத்தி இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர் எல்லாரும் படிக்கிறதுக்கு காரணம் நீதி கட்சி. அதனுடைய நீட்சியாக நம்முடைய திராவிட இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் நீட்டை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. ஆனா நடிகர் விஜய் அவர்கள் பிஜேபியுடைய மறைமுக கைக்கூலியாக அதையே சொல்றாரு. இன்னொருத்தர் யாருன்னா அதுல ஒரு கட்சியாவே எடுத்துக்கிறது இல்ல, கீழே தான் இருப்பாரு, திரள் நிதியை திருடிட்டு இருப்பாரு, நடிகையில ஏமாத்திட்டு இருப்பாரு. ஆளை காணுமேன்னு பார்த்தா பனை மரத்துல படிக்கட்டு போட்டு ஏறின ஒரே ஆளா அவராத்தான் இருப்பாரு. என்னன்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கையா, இதுதான் நம்முடைய கலாச்சாரமா? பனை ஏரிகளை எல்லாம் பட்டதாரிகளாக ஆக வேண்டும் என்று அவர்களை எல்லாம் பட்டதாரிகளாக மாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். திரும்ப திரும்ப குலத்தொழிலுக்காக பிள்ளைகளுடைய கல்வியிலே வயிற்றிலே அடிக்கிற பாஜக ஒரு பக்கம், தமிழகத்தை கல்வியிலே முதலிடமாக மாற்றி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம். இன்னைக்குதான் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிரின்னு சொல்லிட்டு வரல.